பிதா என்கிறவர் இந்த கூட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறார். இவர் முழுக்க முழுக்க அன்பானவர், முழுக்க முழுக்க அன்பானவர். ஜாதி, மதம், பேதம், மொழி, ஏற்றத்தாழ்வு இத்தனையும் யாருடைய வாயிலிருந்து வருகிறதோ இவர்கள் அன்பை கொலை செய்தவர்கள். இவர்கள் வாயில் மதம், ஜாதி, பேதம், இனம் இதெல்லாம் இருந்தால், ஏற்றத்தாழ்வு இவைகள் இருந்தால், இவர்கள் இந்த பிதா என்பவருக்கு அப்பாற்பட்டு இந்த 7 தேவர்களுக்கும் உரியவர்களாக இருப்பார்கள். இந்த 7 தேவர்களையும் நம்பினால் ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு எல்கை, ஒரு வானம், அது ஒரு வானம், ஒரு அர்த்தத்திலிருந்து இன்னொரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வான வீதிக்குள் இருக்கிறவர்கள். இவர்கள் 7 பேருக்கும் 7 மதங்கள் உண்டு. 7 மதத்தில் இருக்கிற ஞானங்களும் உண்மையான ஞானங்கள் தான். ஏன்னா பின்னாடி இருக்கிற இறைவன் இந்த 7 பேரையும் முன்னதாக வைத்து ஃபில்டர் செய்கிறார். இவர்களை வைத்து ஃபில்டர் பண்ணுகிறார். அறியாதவர்களை அறியும்படி ஃபில்டர் செய்கிறார். இதுதான் இங்கே நடக்கிறது. அதற்கு ஒரு ஆசாரியர் தேவை. இந்த 7 ஒளிகளும் எரிவதற்கு ஒரு ஆசாரியர் தேவை. உலகத்தில் இருக்கிற எல்லா குருக்களும் இந்த 7 தெய்வங்களுக்குத்தான் குருக்களாக இருக்க முடியுமே தவிர பிதாவுக்கு ஒருவரும் குருவாக இருக்க முடியாது. பிதாவுக்கு பிள்ளைகளாக மட்டுமே இருக்க முடியும். பிதாவுக்கு பிள்ளைகளாக மட்டுமே இருக்க தேவபுத்திரர்களாக இருக்க முடியுமே தவிர ஆசாரியர்களாகவோ ராஜாக்களாகவோ இருக்க முடியாது. பிதாவுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதனால்